அடியன் ராமானுஜதாசன். நம்ம அழகருடைய குழந்தைகளான இவங்க எல்லாரையும் கோவிந்தர் கோர் குற்றேவல் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலுக்கு மிகவும் பணிவுடன் வரவேற்கிறேன். இப்போ போன வீடியோவில் நாம் பிரமாணம், பிரமேயம், பிரமாதா அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம். பிரமாணம்ன்றது வேத ஸ்ருதிகள், வேதத்தை பற்றின விஷயங்கள். பிரமேயம் அப்படின்னா பரமாத்மா. பிரமாதா பிரமாணமாகிய வேத ஸ்ருதிகளை கொண்டு பிரமேயமாகிய பரமாத்மாவை நமக்கு சொல்லி கொடுத்தவர், நமக்கு காட்டி கொடுத்தவர் பிரமாதா அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போது இந்த பிரமாதா அப்படின்றதுல 3 முக்கியமான ஆச்சாரியர்கள் இருக்கிறாங்க. முதல்ல ஆதிசங்கர பகவத் பாதாள் அப்படின்னு ஒரு சுவாமி, மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு ஒரு சுவாமி அவர். அவருக்கு அடுத்து வந்தவர் ஸ்ரீமத் ராமானுஜர், அடியன்னெல்லாம் வழிபடக்கூடிய விசிஷ்டாத்வைதம் அப்படின்ற ஒரு மதத்தை ஸ்தாபித்தவர். அப்புறம் அவருக்கு அடுத்து வந்தவர் மாத்வாச்சாரியர், ஸ்ரீ மாத்வாச்சாரியார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மகான், ஒரு பெரிய ஆச்சாரியர். இந்த 3 பேர் ரொம்ப முக்கியமானவர்களாக நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கருதப்படுது. அதாவது வைதீக மதம்னு சொல்லக்கூடிய இந்த வேதத்தை கொண்டு பேசக்கூடிய மதங்களில் இவங்க 3 பேரையும் ரொம்ப முக்கியமாக கொண்டாடப்படுகிறார்கள். இப்போ இவங்க 3 பேருமே உருவாக்கின மதங்கள் என்ன அப்படின்னா, ஆதிசங்கர பகவத் பாதாள் கொண்டு வந்தது அத்வைதம் அப்படின்ற ஒரு மதம். அப்புறம் இந்த ராமானுஜர் உருவாக்கினது விசிஷ்டாத்வைதம் அப்படின்ற ஒரு மதம். மாத்வாச்சாரியார் உருவாக்குனது துவைத்தம் அப்படின்ற ஒரு மதம். இப்போ இந்த 3 மதங்களில் வித்தியாசம் இருக்கா சுவாமி? கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. 3 விதமான விஷயங்களை சொல்லுது. ஆனால் அடிப்படையாக எல்லாருமே வேதத்தை வச்சு தான் இந்த 3 விஷயத்த சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி வித்தியாசங்கள் வருது சுவாமி? இப்போ ஒரு விஷயத்தை அடிப்படையாக சொல்லும் பொழுது ஏன் வித்தியாசமாக சொல்லணும் என்ற கேள்வி வரும். வேதங்கள் எதையுமே வெளிப்படையாக சொல்லலை. அதனால தான் அது மறை அப்படின்னு பேர். மறைச்சி சொல்லுது, பரமாத்மாவை மறைச்சி வச்சு சொல்லுது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்மகாண்டம் ஆகட்டும், உபாசனா காண்டம் ஆகட்டும், இதில் 2த்துலேயுமே பரமாத்மாவை பற்றின விசாரமே இல்லை. ஞானகாண்டத்தில் மாத்திரம்தான் இருக்குது. அந்த ஞானகாண்டம்ன்றதும் மொத்தமாக இருக்கும். அதில் ஒரு இடத்துல உபனிஷத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வேதத்தின் அந்தமாக இருக்கக்கூடிய உபனிஷத்தில் பரமாத்மாவை பற்றி பேசியிருக்கோம். அதுவும் ரொம்ப பூடகமாக, மறையா அப்படி பேசும். எதுவும் நேராக சொல்லவே சொல்லாது. அப்போ இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு பெரிய ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு தேவை. ஸ்ரீமத் ராமானுஜர் போன்ற பெரிய மகான்கள், ஆதிசங்கர பகவத் பாதாள் போன்ற மிகப்பெரிய மகான்கள், இவர் மாதிரி மாத்வாச்சாரியார் மாதிரி மிகப்பெரிய மகான்கள்லாம் நமக்கு தேவை. அப்போ 3 பேரும் ஏன் 3 விதமான கருத்துக்கள் சொல்லணும்? ஏன் அவர்களுக்குள்ள வேறுபாடு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்போது ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்கும். ஒருத்தருக்கு அரிசி தான், அரிசியில் ஒருத்தர் சாதம் சாப்பிட்றார், இன்னொருத்தர் அதையே மாவாக அரைச்சி ஒரு கொழுக்கட்டையாக சாப்பிட்றார், இன்னும் ஒருத்தர் அதையே ரவையாக பண்ணி உப்புமா மாதிரி பண்ணி சாப்பிட்றார். அரிசி தான், அது ஒருத்தருக்கு ஒரு விதமாக பிடிக்குது. அப்போது இதுவும் ரொம்ப ரசனையான விஷயம். வேதம்ன்றது ரொம்ப ரொம்ப ரசனையான விஷயம், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதை நாம் தெரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சிக்கணும் அப்படின்போது எத்தனையோ விதமான மக்கள், எத்தனையோ விதமான ரசனையோடு இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு விதமான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஆச்சாரியாளுடைய கடமை. அதை தான் ஆச்சாரியால் செய்கிறாங்க. அப்போது இதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் பகைமை பாராட்டக்கூடாது. இதுதான் உசத்தி, இதுதான் சின்னது அப்படின்ற பகைமை பாராட்டக்கூடாது. யாருக்கு எது பிடிக்குதோ, யாருக்கு எந்த இது அவர்களுடைய உள்ளத்தில் எந்த விதமான ஒரு குறையும் இல்லாத ஏற்படுதோ, மனசில் தெளியுதோ, அவங்க அதை கடைப்பிடிச்சா போகிறோம். மற்றவங்க கடைப்பிடிக்கிறதுல குறை சொல்கிறதோ, இது இப்படி இல்லையே, அது அப்படி இல்லையே அப்படின்றதெல்லாம் கூடாது. அந்த காலத்தில் ஆச்சாரியால் தன்னுடைய மதத்தை நிரூபணம் பண்ணுறதுக்காக சில வாதங்கள், பிரதிவாதங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இப்போ நாம் தேவையில்லாத போய் தொட்டு இது இப்படி சொல்லியிருக்கு, அதை சொல்லியிருக்கு அப்படின்றதுலலாம் நம்மளுடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது. ஏன்னா
அவங்க எல்லாத்தையும் கரை கண்டவங்க. அவங்களுக்கு நிறைய நேரங்கள் இருந்தது. ஏன்னா அவங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படி இருந்தது. அவருடைய அறிவு அப்படி இருந்தது. ஞானம் அப்படி இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நமக்கு பலவிதமான டைவர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? எத்தனையோ டைவர்ஷன்ஸ் இருக்கு. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய குறைந்த காலகட்டத்தில இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம மனசை ஈடுபடுத்த வேண்டாம். நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு யாருக்கு எது பிடிக்குதோ அத கடைப்பிடிச்சு அந்த வழியாவே போக பார்ப்போம். இப்போ இது 3ம் ஏன் வித்தியாசப்படுது அப்படின்றத ரொம்ப எளிமையா நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ வேதங்கள 3 விதமான வாக்கியங்களால வேத ஸ்ருதிகள், வேதத்தினுடைய வாக்கியங்கள 3 விதமான வாக்கியங்களால, 3 விதமான ஸ்ருதிகளால விளக்க முடியும். அப்படி எப்படி அப்படின்னு ஒரு சின்ன உதாரணம். நம்ம எல்லாருக்குமே படிச்சிருக்கோம். இந்த தேகம் வேற, ஆத்மா வேற அப்படின்றத நாம படிச்சிருக்கோம். இந்த ஆத்மா இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் தான் உயிரோட ஒருத்தன் இருக்கிறான். ஒருத்தன் வந்து நடமாடுறான் அப்படின்னு சொல்றோம். ஆத்மா பிரிஞ்சிடுச்சுன்னா இந்த உடலை வந்து பிணம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் பிணம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆத்மா அந்த உடல்ல இருக்கும்போது அவனை மனிதனாவோ இல்ல ஒரு பெண்ணாவோ பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அதுல வித்தியாசம் தெரியுது. ஆத்மா வேற, உடல் வேற அப்படின்றது வித்தியாசம் தெரியுது. அப்ப இதுல வந்து யாருக்குமே எந்த விதமான சந்தேகமும் இல்ல. 3 ஆச்சாரியார்களும் இந்த விஷயத்துல எந்த விதமான மாற்று கருத்தும் சொல்லல. அப்போ எதுல மாற்று கருத்து வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, வேதங்கள்ல அந்த ஸ்ருதிகள் சொன்னேன் இல்லையா? அதுல வந்து 3 விதமா நீங்க வந்து அத எடுத்து சொல்லலாம். அத வந்து நீங்க வந்து அத விவரிச்சு சொல்லலாம். அதுல என்னென்ன அப்படின்னா, வேத ஸ்ருதி. வேதம்னா வித்தியாசம். வித்தியாசத்தை காட்டக்கூடியதான ஸ்ருதி. சில ஸ்ருதி வாக்கியங்கள்ல ரொம்ப தெளிவா இருக்கும். பரமாத்மானா வேற, ஜீவாத்மானா வேற அப்படின்னு ஸ்ருதி வாக்கியங்கள் ரொம்ப தெளிவாவே சொல்லும். அங்க வந்து ரொம்ப 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 வித்தியாசத்த காட்டி சொல்லும். பேதத்த காட்டி சொல்லும். அதான் வேத ஸ்ருதி. சில ஸ்ருதி வாக்கியங்கள் வந்து பரமாத்மாவும், ஜீவாத்மாவும் ஒன்றா இருக்கிற மாதிரி சொல்லும். அது வந்து அபேத ஸ்ருதி. 2ம் வேற வேற இல்ல அப்படின்ற மாதிரி வித்தியாசமே இல்லாத மாதிரி சொல்லும். அபேதம், பேதம் இல்லாதது அபேதம் அப்படின்ற அர்த்தம். அந்த மாரி சொல்லும். இப்போ இது 2 முதல்ல பார்ப்போம். அதாவது வேத ஸ்ருதிய கையாண்ட மாத்வாச்சாரியார பத்தியும், அபேத ஸ்ருதிய கையாண்ட அ பக ஆதிசங்கர பகவத் பாதாள பத்தியும் நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த உடல் வேறு, இந்த உயிர் வேறு அப்படின்றது தெரியும். ஆத்மா வேறு, உடல் வேறுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் சொல்றார், "என் உடம்பெல்லாம் வலிக்குது" அப்படின்றார். அப்போ என் அப்படின்றது யாரு? உடம்புன்றது யாரு? வித்தியாசம் தெரியுது இல்லையா? அப்போ என்ன்றது ஆத்மா பேசுது. இந்த உடல்ன்றது தனியா பிரிச்சு பேசுது. அவர் இருக்கக்கூடிய அந்த உடல் வந்து வலிக்குது அப்படின்றார். வித்தியாசம் தெரியுது இல்லையா? இது வந்து பேத ஸ்ருதி. என் உடல் வலிக்கிறது. அப்போ எண்ணுன்றது ஒண்ணு, உடல்ன்றது ஒண்ணு. அழகா வித்தியாசத்தோட அது சொல்லுது. இப்படி சில வாக்கியங்கள் வந்து வேதங்கள்ல இருக்கு. அப்ப அந்த வாக்கியங்கள எடுத்து மத்வாச்சாரியார் வந்து துவைத்தம் அப்படின்ற ஒரு விசேஷமான ஒரு மதத்த சொல்றார். துவைத்தம்னா 2 அப்படின்னு பேர். பிரிவு உண்டு. அதாவது வித்தியாசம் உண்டு அப்படின்னு அவர் சாதிக்கிறார். ஆதிசங்கர பகவத் பாதால் என்ன பண்றார்ன்னா, இப்போ உதாரணத்துக்கு அவரே என்ன சொல்றார்? அவர ஒருத்தர அடிச்சிட்டாருன்னு வைங்களேன். அப்ப அவர் சொல்றார், "என்னையே அடிச்சிட்டியா?" அப்படின்றார். முதல்ல என் உடம்புன்னு சொன்னவர், இப்ப என்னையே அடிச்சிட்டயா அப்படின்னு எப்படி சொல்லுவார்? உடலும் ஆத்மாவும் வேற வேற இல்லையா? அப்போ இவரு அந்த இடத்துல தன்னை உடலா பாவிச்சு இவர் என்ன சொல்றார்? என்னையே அடிச்சிட்டியான்னும்போது, இந்த உடல்ல அடிச்சதுக்கு அவரு சொல்லாமலே என்னையே அடிச்சிட்டியான்னு சொல்றார். அப்போ அந்த இடத்துல வித்தியாசப்படுத்தி பார்க்கல. தானும் அந்த உடலும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சு பேசுறார். அபேதம் வித்தியாசப்படுத்தாது பேசுறார். அபேதம். அந்த விஷயத்த அவர் சொல்றார். இந்த மாதிரி பல வாக்கியங்கள் வந்து வேதத்துல உண்டு. அந்த வாக்கியங்களை எடுத்து ஸ்ரீமத் சாரி இவர் ஆதிசங்கர பகவத் பாதால் வந்து இந்த மாதிரி வேதங்கள வந்து அத்வைதம் அப்படின்ற ஒரு விசேஷமான ஒரு மதத்த அவர் சொல்றார். நெறைய இடத்துல பார்த்திருப்போம். அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள் அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து அவர் சொல்றார். இதெல்லாம் நானே தான் அப்படின்ற மாரி எல்லாம் ஒண்ணு தான் அப்படின்றார். இப்போ இந்த அத்வைதத்துக்கும், துவைதத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் உடல் வேறு, ஆத்மா வேறுன்றதுல யாரும் வேறுபடல. துவைதத்துல என்ன சொல்றார்? இந்த ஆத்மா வேறு, பரமாத்மா வேறு. இந்த பரமாத்மாவும், ஆத்மாவும் வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டது. ஒண்ணு ஆனா இது 2மே ஒன்றாகாது. 2மே ஒன்று சேரவே சேராது.
பரமாத்மாவை வந்து ஜீவாத்மா பக்தி மூலியமா வணங்கி அதை வந்து வணங்கலாம். அவனால நமக்கு வந்து பல ஸ்வர்க்க அதாவது பரமபதம்ன்ற இடத்த கிடைக்கும். அங்க போலாம். பிறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றார். நான் ரொம்ப எளிமையா சொல்றேன். ஏன்னா மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ரொம்ப 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 எளிமையா சொல்றேன். ஆகையால இத பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தெரிஞ்சவர்கள் யாரும் என்ன தவறா எடுத்துக்கொள்ள வேண்டாம். எல்லாருக்கும் புரியணும். முதல்ல அவர்களுக்கு ருச்சி ஏற்படணும். அந்த ருச்சி ஏற்பட்டதற்கு அப்புறமா அவர்கள் அதுல என்ன ஏதுன்னு அவர்கள் உள்ள ஆராயும் பொழுது அவர்கள் சில விஷயங்கள தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் இப்ப சொல்லக்கூடிய சங்கர ஆதிசங்கர பகவத்பாதால் என்ன பண்றார் அப்படின்னா, பரமாத்மா வேற, ஜீவாத்மா வேற இல்ல. ஜீவாத்மா மாயையில கட்டுண்டு கிடக்கு. அது இது வந்து மாயை அப்படின்றது திரை விலகி, நானே கடவுள் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். நானே பரமாத்மா அப்படின்ற எண்ணம் வரும். அந்த எண்ணம் வரும்பொழுது பரமாத்மாவும் அதுவும் ஒண்ணு அப்படின்ற அந்த சூழ்நிலை உருவாகும். அப்படின்னு சொல்றது தான் அத்வைதம். அத்வைதம்ன்றது 2 அற்றது. நானும் அந்த பரமாத்மாவும் ஒண்ணு. நானுன்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மாவும், பரமாத்மா என்று சொல்லக்கூடியதான விஷயமும் ஒன்று. வேறு வித்தியாசம் இல்லை. இந்த ஜீவாத்மா மாயையில இருக்கிறதுனால தன்னை வந்து பரமாத்மா இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கு. என்னைக்கு அந்த மாயை விலகுதோ, தானே பரமாத்மா, தானே பிரம்மம் அப்படின்று உணரும். அப்படின்ற எண்ணத்தை அப்படின்ற கருத்தை சுவாமி சொல்றார். ஏன்னா அவர் கொண்டு கொண்டு சொன்னது அந்த அபேத ஸ்ருதி அப்படின்ற அந்த வாக்கியத்தை கொண்டு. இவர் வந்து பேத ஸ்ருதின்றத வச்சு மத்வாச்சாரியார் சொல்றார். இப்போ இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, இந்த பேத ஸ்ருதிய தவிர அபேத ஸ்ருதி வந்ததுன்னா, மத்வாச்சாரியார் அதற்கான கருத்தை வந்து தவிர்க்கிறார். அதே மாதிரி தான் ஆதிசங்கர பகவத்பாதாலும் வேத ஸ்ருதி வரக்கூடிய வாக்கியங்களை தவிர்க்கிறார். இப்போ இது சொல்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தரே இந்த விஷயத்த சொல்றார். இப்படி செய்றாங்க அப்படின்னு. அவர்கள் இதற்கான விளக்கத்தை சரியா குடுக்கல அப்படின்றத சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ணா மடத்துல போடப்பட்ட பிரம்மசூத்திரம் அப்படின்ற ஒரு புத்தகத்தினுடைய முன்னுரையில இத சொல்லியிருக்கார். ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். அப்போ அடுத்து வரக்கூடிய ஸ்ரீமத் ராமானுஜர் என்ன பண்றார் அப்படின்னா, இப்ப வேத வாக்கியங்களை வந்து தவிர்க்க முடியாது. வேத வாக்கியங்கள் மனிதரால உருவாக்கப்பட்டதில்ல. அது வந்து காலங்காலமா இருக்கக்கூடியது. அதனால தான் அது அபௌருஷம்னு பேரு. அபௌருஷம்னா மனிதர்களால சொல்லப்படாதது. மனிதர்களுடைய எண்ணத்தினால இது உருவாக்கப்பட்டது இல்லை. மனதினால உருவாக்கப்பட்டது இல்லை. அப்படின்றதுனால தான் அது அபௌருஷம்னு பேரு. ஏன்னா மனிதரால உருவாக்கப்படும்போது அதுல சில குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால இது யாருடைய மனதிலிருந்தும் வராததுனால இது வந்து அபௌருஷமாக கருதப்படுகிறது. இத வந்து காலங்காலமா வந்து இது யார் சொன்னதுன்றதே கிடையாது. இது வந்து தானா வந்தது. பரமாத்மாவால உருவாக்கப்பட்டது அப்படின்றது தான் வந்து பெரியவர்கள் சொல்றாங்க. திரும்பியும் சொல்றேன். இது யார் சொன்னதுன்னா, அதுக்கும் பெரிய ரிஷிகள், முனிவர்கள் இவர்களால சொல்லப்பட்டது. அப்போ ராமானுஜாச்சாரியார் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி பேத ஸ்ருதி, அபேத ஸ்ருதின்னு வர்றத பிரிச்சிடக்கூடாது. 2மே வந்து எடுத்துக்கணும். அப்போ எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னும்போது, இவர் கடக ஸ்ருதி அப்படின்னு ஒரு ஸ்ருதிய கொண்டு இத 2த்தையுமே வந்து சேர்த்து வைக்கிறார். கடகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்டு. நண்டு வந்து எப்பயுமே பக்கவாட்டுல தான் நடக்கும். ஒண்ணு வலது பக்கவாட்டுல நடக்கும், இல்ல இடது பக்கவாட்டுல நடக்கும். நேரா போவே போகாது. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, அபேத ஸ்ருதியும், வேத ஸ்ருதிக்கும் நடுவுல ஒரு பாலத்த அமைக்கிறார். 2த்துக்கும் இந்த மாதிரி இத கொண்டு பேசினா அபேத ஸ்ருதியும், வேத ஸ்ருதியும் 2யுமே கொண்டாடலாம். 2யுமே வந்து நிரூபம் பண்ணலாம். எதையுமே விலக்க வேண்டியதில்ல. அப்படின்னு ஸ்ரீமத் ராமானுஜர் சொல்றார். ராமானுஜருடைய கருத்து என்ன அப்படின்னா, முதல்ல இவங்க சொன்ன மாதிரியே இந்த உடலும், ஆத்மாவும் வேற வேற அப்படின்ற கருத்த அவரு சொல்றார். அப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னா, பரமாத்மா வேற, ஜீவாத்மா வேற. ஆனா இந்த பரமாத்மான்றது, இந்த ஜீவாத்மான்றது பரமாத்மாவினுடைய திருமேனியாக உள்ளது அப்படின்றார். அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்படி இந்த ஆத்மாவுக்கு நம்ம உடல் உடலாக இருக்கிறதோ, அது மாதிரி பரமாத்மாவுக்கு இந்த ஆத்மான்றது திருமேனியாக இருக்கிறது அப்படின்றார். அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ உதாரணமா நீங்க சொன்ன அந்த முதல் வாக்கியத்தை எடுத்துப்போம். "என் உடம்பு வலிக்குது" அப்படின்னும்போது, ஆத்மா தன் நிலையிலிருந்து பேசுது. இந்த உடல் வேற, நான் வேற அப்படின்ற அந்த நிலையிலிருந்து பேசுது.
அதாவது பேத சிருத்தியா பேசுது. இப்போ என்னையே அடிச்சிட்டியா அப்படின்னும்போது, இந்த ஆத்மா தன்னை உடலாக மாற்றிக்கொண்டு பேசுது. அப்போ அபேத ஸ்ருதி வருது. இந்த மாதிரி அந்த வாக்கியங்கள சொல்லும்பொழுது, இந்த கடக ஸ்ருதிய கொண்டு சொல்லும்பொழுது, இந்த இடத்துல ஆத்மா தானே உடல் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு இடத்துல தான் வேற, உடல் வேறன்ற சொல்ற மாதிரி, வேத வாக்கியங்கள் சில நேரங்கள்ல பரமாத்மா தானா, தனி அப்படின்ற இடத்துல அபேதமா வித்தியாசப்பட்டு சொல்லும். சில நேரங்கள்ல தான் சுமந்திருக்கக்கூடிய ஆத்மாவாகிய இந்த ஜீவாத்மாவாகிய சூழ்நிலை, அதாவது அதனுடைய அதன் மேல் ஏறி வித்தியாசம் இல்லாத சொல்லும் அப்படின்ற மாதிரி வேத வாக்கியத்துக்கான அர்த்தத்தை ரொம்ப அழகா வந்து நிரூபிக்கிறார் ராமானுஜர். ஸ்ரீபாஷ்யம்னு ஒரு பாஷ்யத்தை அவர் எழுதுறார். ரொம்ப அழகா எழுதுறார். சுவாமி, நீங்க வந்து ராமானுஜருடைய வழி வந்தவர், அதனால நீங்க ராமானுஜர் மேல ஒரு அபிமானத்துல சொல்றீங்க அப்படின்னு சொல்லலாம். இருக்கலாம். நான் அது வந்து இல்லைன்னு மறுக்கல. நான் வந்து அது இருக்கலாம். ஆனா அதுக்காக நான் ஆதிசங்கரருடைய வாக்கியங்கள்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. அதே மாதிரி மாத்வருடைய வாக்கியங்கள்லாம் தப்புன்னு சொல்ல வரல. முதல்ல எனக்கு அந்த தகுதி இல்ல. நான் வந்து ஆதிசங்கர பகவத் பாதாள் எங்க? மத்வாச்சாரியார் எங்க? அவங்க அளவுக்கு என்னுடைய ஞான விலாசம் உண்டா? அவர்களுக்கு தகுந்த மாதிரி என்னால அவர்கள் சொல்லக்கூடியத வந்து மறுத்து சொல்ல முடியுமா? எனக்கு அந்த அறிவு இல்லப்பா. நான் அந்த மாதிரியான எண்ணத்துல சொல்லல. ஆனா, ஸ்ரீமத் ராமானுஜருடைய சித்தாந்தத்துல இது இருக்குதுன்னு சொன்னேன். அவ்வளோதான். இப்படிதான் இருக்குது அப்படின்றத நான் சொல்றேன். ராமானுஜருடைய சித்தாந்தத்தை அடியேன் கடைப்பிடிக்கிறதுனால இந்த விஷயத்த சொன்னேன். யார் மேலேயும் வித்தியாசப்பட்டு நம்ம சொல்லல. யாரும் இவர்கள் சரியில்ல, அவர்கள் சரியில்லன்ற எண்ணத்துக்கு நம்ம போக தேவையில்ல. அது நமக்கு கால விரயத்தை உண்டு பண்ணும். ஏன்னா, நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இடம் நிறைய, போக வேண்டிய தூரம் வேற. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாரி சென்னையிலேருந்து மதுரைக்கு வரணும் அப்படின்னா, பல மார்க்கங்கள் உண்டு. ட்ரெயின்ல வரலாம், பஸ்ல வரலாம், கார்ல வரலாம், ஃப்ளைட்ல வரலாம். அவரவர்களுடைய வசதிக்கு தகுந்த மாரி வரலான்ற மாதிரி, இந்த விதமான வாக்கியங்கள் அவங்களுக்கு பிடிச்சத அவங்கவங்க எடுத்துக்கலாம். ஆதிசங்கர பகவத் பாதாள் சொன்ன விஷயத்த எடுத்துக்கலாம். இவர் மாத்வாச்சாரியார் சொன்ன விதத்துல நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி ராமானுஜர் எம்பெருமானார் சொன்ன விஷயத்த நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இதுல 3மே ஒரு உள்ளர்த்தம் இருக்கு இதுல. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிசங்கர பகவத் பாதாள் சொன்னது எல்லாமே ஞான மார்க்கம். பயங்கரமான ஞானம் இருக்கணும். ஞானம்னா அறிவு. பயங்கர அறிவு. அதில தான் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, இவர பத்தி சொல்லும்போது, ஆதிசங்கர பகவத் பாதாள பத்தி சொல்லும்போது, அவருடைய அந்த அறிவு மைண்டுன்றது வந்து லேசர் ஷார்ப்ன்றார். லேசரை போல ரொம்ப 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 கூர்மையானது அப்படின்றார். ஞான மார்க்கத்தினுடைய விசேஷம் அது. இதே வந்து பக்தி மார்க்கத்தில தான் வந்து துவைத்தம் வருது. பக்தி. அத கொண்டு தான் வந்து துவைத்தத்தை வந்து நிரூபிக்கிறார். யாரு? மாத்வாச்சாரியார். இவர் வந்து நம்ம ஸ்ரீமத் ராமானுஜர் என்ன பண்றாருன்னா, சரணாகதி அப்படின்ற அந்த மார்க்கத்தை கொண்டு இதை கொண்டு நிரூபிக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்ல. உடம்பு சரியில்ல. அவர் வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா, அந்த டாக்டர் வந்து மிகப்பெரிய ஒரு புத்திசாலியான டாக்டர்ன்னு வைங்க. ரொம்ப அறிவான டாக்டர். அவர் வந்த உடனே அந்த உடல பார்த்து அந்த அந்த பேஷண்ட்ட பார்த்து, இந்த பேஷண்ட்டுக்கு இது இருக்கு, இது பண்ணலாம், அத பண்ணலாம் அப்படின்னு அவர் ரொம்ப ப்ரொஃபஷனலோட, அதாவது நான் வந்து இப்படி இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். இந்த இடத்துல இந்த கட்டி இருக்குப்பா, இத கட் பண்ணி எடுத்துறலாம் அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க. அறிவுபூர்வமா சொல்றார். அது ஒரு விதமா சொல்றார். இன்னொரு விதமா ஒருத்தர் இருக்கார். இன்னொரு டாக்டர் இருக்கார். அவர்கிட்ட போன உடனே, "ஐயோ! இந்த மாரி ஆயிடுதா? இப்படி இருக்கு, தாங்க முடியலையே." அவரும் இவங்களோட சேர்ந்து உணர்ச்சி வசப்பட்டார்ன்னு வைங்க. எப்படி ட்ரீட் பண்ண முடியும்? கஷ்டம். பண்ண முடியாது. அப்போ நம்ம எந்த மாதிரியான ஒரு மருத்துவர் எதிர்பார்க்குறோம், டாக்டர் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, கொஞ்சமானும் வந்து மனிதநேயம் இருக்கிறவரா, வரக்கூடிய இந்த பேஷண்ட்டுக்கு இவர் ரொம்ப வேண்டப்பட்டவர். இவருக்கு உடல் நலம் இப்படி இருக்கு. அதனால அவங்களுடைய அந்த உணர்வுகள புரிந்து கொள்ளக்கூடிய ஒருத்தரா இருக்கணும். அதே நேரத்தில உணர்ச்சி வசப்பட்டு, அந்த அறுவை சிகிச்சை பண்ண முடியாத மாரி போயிடக்கூடாது. அந்த அறுவை சிகிச்சை பண்ணும்போது, அந்த உணர்வுகள ஓரங்கட்டி வச்சுட்டு, அறுவை சிகிச்சைய பண்ணணும். அதுபோல தான் இந்த 3 விஷயங்களும். அத்வைதம்ன்றது அந்த என்ன சொல்லக்கூடிய ஞானத்த மாத்திரமே கொண்டது. வெறும் ஞானம் தான். அதில உணர்வுகளுக்கான இடமே கிடையாது. துவைத்தம்ன்றது வெறும் உணர்வுகள் தான். அங்க தேவையில்லாத, அதாவது தேவையில்லன்னு சொல்ல முடியாது.
அறிவை வச்சு, ஞானத்தை வச்சு எதையுமே வந்து பார்க்கறதில்ல. எப்படி கோபிகைகள் எல்லாம் பெருமாள் கிட்ட கிருஷ்ணனோட இருந்தாங்களோ, அவங்களுக்கு ஞானம் ஒண்ணுமே கிடையாது. பெருமாள் மேல மிக அபரிதமான பிரேம தான் இருந்தது. பக்தி அப்படி. விசிஷ்டாத்வைதம்னு சொல்லக்கூடிய இந்த சரணாகதியில எப்படின்னா, கரெக்ட்டான கலவை. எந்த அளவுக்கு அறிவோ, அந்த அளவுக்கு அறிவு. எந்த அளவுக்கு ஞானமோ, அந்த அளவுக்கு ஞானம். 2ம் சேர்ந்த கலவை. இந்த 2 கலவைய கொண்டு தான் இந்த விஷயத்த வந்து ராமானுஜர் வந்து நிரூபிக்கிறார். ஆக இந்த 2த்தையுமே எப்படி வந்து ராமானுஜர் வந்து சேர்க்கிறார் அப்படின்றத நாம இப்போ பார்த்தோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய காணொளியில மத்த விசேஷங்கள். இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, அழகர பத்தி பேசுவோம், பெரிய பெருமாள பத்தி பேசுவோம்னு சொல்லும் பொழுது, முதல்ல வேதங்கள பத்தி நாம சொன்னோம். அதுக்கடுத்து அந்த வேதங்கள்ல இருக்கக்கூடிய 3 விதமான கருத்துக்கள பத்தி நம்ம பேசினோம். இந்த கருத்துக்கள்லே முக்கியமாக அடியேன் பின்பற்றக்கூடிய விசிஷ்டாத்வைதமான இந்த கருத்துக்கள பத்தி அடியேன் உங்களுக்கு சொன்னேன். அடுத்து வர காலகட்டங்கள்ல வேற சில விஷயங்கள பத்தி, பெருமாள பத்தி எப்படி நம்ம ஆழ்வார்கள், பூர்வாச்சாரியார்கள்லாம் அனுபவிச்சாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். அடியேன் ராமானுஜதாசர்.